எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. அதிமுக பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடு முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்ததாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. 23 சீட்டு எப்படி ஒரு பொய்யான தகவல் அப்படி நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். அந்த வரிசையில அந்த இடத்துல தேமுதிகவிற்கு 6 சீட்டுகள் தான் கொடுக்கப்படும்னு செய்திகள்ல இருந்தது. அதுக்கு ரொம்ப காட்டமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தங்களுடைய எதிர்வினை ஆற்றியிருந்தாங்க. இன்றைக்கு தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார் உங்களுடைய பார்வை? அவங்க ஜனவரி அவங்க மாநாட்டுல தெளிவா சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா அவங்க பிரச்சாரம் பண்ணி மக்களை சந்திச்சிருக்கிறாங்க. இது ஊடகத்துல பெரிய அளவு வரல. அது ஊடகம் அவங்களுக்கு நியாயமா நடக்கலைங்கிறதான் என்னுடைய பார்வை. நிறைய மக்களை சந்திச்சிருக்காங்க, நிறைய இடங்கள்ல வந்திருக்காங்க. சாத்தூர் பக்கத்துல உள்ள ஒரு தம்பி அவங்க கட்சி சேர்ந்தவர் எனக்கு எல்லா தகவலையும் அனுப்பி பேசுங்கன்னு சொல்றாரு. எல்லா டீட்டெயிலையும் அவர் எனக்கு அனுப்பி தந்துட்டு இருக்கிறாரு. அவரோட தரவுகள் உண்மையா தான் இருக்குது. அது நல்ல ஆய்வு பண்ணி அவர் செய்யறாரு. ஸோ இதை நானும் எங்களுடைய டீம் ஆய்வுல இருந்து தேமுதிக எடப்பாடிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதே நாம சொல்லியிருந்தோம். ஆனா எடப்பாடியை பொறுத்தளவுல தேமுதிக இருக்கிறார். எடப்பாடி பாமக ஒண்ணு தேவைன்னு நினைக்கிறார். ஒரு பாமக அவருக்கு தேவைன்னு நினைக்கிறார். அவருக்கு பிரியாரிட்டி பாமக தான். பாமக தான் அவருக்கு முக்கியம். 2021 கடைசி நேரத்துல 10.5 இடஒதுக்கீடு கொடுத்து பாமக கூட்டணியில சேர்த்துக்கிட்டு அவர் தேமுதிகவை கலத்தி விட்டார். இது பிளாஷ்பேக்கை ரிவைண்ட் பண்ணி பார்த்தா சுதீஷுக்கு தெரியும், பிரேமலதா அம்மையாருக்கு தெரியும், எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு உண்மைதான் நான் பார்க்கிறேன். ஏடா 2019 ஆண்டு மக்களவை தொகுதியில எடப்பாடிக்குள்ள 8000 ஓட்டு எடப்பாடி குறவு. ஏற்கனவே ஐ கணேஷ் எங்கிட்ட தோத்து 3வது போயிருக்கிறாரு. ரொம்ப மறண்டு போயிட்டாரு. வன்னியர் ஓட்டு இல்லாம எடப்பாடியில அவரால் ஜெயிக்க முடியாது. சோ அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம அவரு தெளிவா வன்னியருக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்துட்டாரு. ஒரு கையில 23 சீட்டு, மறு கையில 10.5ன்னு அதை அவர் கொடுத்தாரு. அப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம அந்த இடஒதுக்கீடு கொடுத்தது தவறுங்கிறது என்னோட ஒரு கணிப்பு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 1931 சென்சஸ் படி 17% வன்னியர் தான் கூட்டி கொடுங்க. அது ஒன்றும் தப்பே இல்லை. நீங்க எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்காக அதை பண்ணது தவறுங்க கருத்தை நாம சொன்னோம். ஒரு அரசியல் தலைவரா துணிச்சலா ஆளுமையோடு பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாரும் அதை கண்டிச்சு இது பண்ணாரு. அப்ப இவருக்கு பாமக தேவை, எடப்பாடியில ஜெயிக்கணும். அதுக்காக எடப்பாடியில இவர் தோத்துட்டா அதிமுக அரசியல் இவர் அடிபட்டு போவார். அதுக்காக தேமுதிக கூட்டணியை விட்டு கலத்தி விட்டுட்டாரு. இதுதான் நடந்த விஷயம். ஆனா சொன்னது மாதிரி கொடுத்தது மாதிரி 93,000 வாக்கு வித்தியாசத்துல வரலாற்றுல எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அண்ணாவோ கருணாநிதியோ ஜெயிக்காத ஒரு லீடிங். எம்ஜிஆர், அண்ணா, கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின் யாருமே ஜெயிக்காத ஒரு லீடிங். 93,000 ஓட்டு லீடிங். ஒரு பொது தேர்தல் இடைத்தேர்தல ஜெயிக்கலாம். நரசிம்மராவ் எல்லாம் பிரைம் மினிஸ்டரா இருந்து கண்டஸ்ட் பண்ணி ஜெயிக்கலாம். ஆனா பொது தேர்தல்ல 93,000 ஓட்டுங்கிறது பெரிய ரெக்கார்டு. இது அவ்வளவு வன்னியர்களும் 10.5 கொடுத்தாருன்னு அவருக்கு வாக்களிச்சுட்டாங்க. வன்னியர் ஆதரவுல தான் அவர் எதிர்கட்சி தலைவர் ஆனார். எப்படி 77 வன்னியர்கள் ஆதரவுல கலைஞர் எதிர்கட்சி தலைவர் ஆனாரோ, எப்படி 57 அண்ணா மாற்று சக்தியாட்டு வன்னியர் ஆதரவுல வந்தாரோ, எப்படி 62 காஞ்சிபுரத்துல தோத்தாலும் அண்ணா 50 இடங்களை பற்றி வன்னியர் ஆதரவுல காமராஜுக்கு மாற்று திமுக தானே அண்ணா கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி ஸ்டாலினுக்கு மாற்றுன்னு எடப்பாடி வர்றதுக்கு காரணம் வன்னியர்கள் தான். வன்னியர்கள் என் பிளாக்கா போட்டதுதான். என்ன வன்னியர்களுக்கு எதிராக பேசுறான், அதான் பேசுறான், அப்படியெல்லாம் உள்ள உண்மையை பேசுறேன். இன்னைக்கும் 2024 சேலம், தர்மபுரி, சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல ஸ்டாலினோட ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் பெரிய தலைவர், வன்னியர்களின் பெருந்தலைவரா அவர் இருக்கிறார். அப்ப இவர் இன்னைக்கு என்ன பாக்குறாருன்னா, சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு ஒரு பாமக தேவை. அவங்க சேர்ந்து வந்தாலும் சரி, தனியா வந்தாலும் சரி, எந்த பாமகன்னு அவர் முடிவு பண்ணுவார். ராமதாசா, அன்புமணியா, இல்ல சேத்தானி முடிவு பண்ணுவார். அவங்களுக்கு 23ன்னு ஒரு பிரச்சாரத்தை எடப்பாடியோட கன்கரன்ஸோட ஒரு பிரச்சாரத்தை அவங்க பண்றாங்க. அதுல தேமுதிக அவங்களுக்கு தேவையில்லைங்கிற முடிவுக்கு வராங்க. தேவையில்லைன்னு 2021 வந்தாங்கல்ல, அதே முடிவுல தான் இப்போ 6 சீட்டடி போட்டு தேமுதிகவை விரட்டி விடக்கூடிய அந்த அரசியலை அவங்க பண்றாங்க. தேமுதிக அது ரொம்ப கோவப்பட்டாங்க. பத்திரிகையாளர் அரசிட்டு வந்த நியாயம்தான். மட்டும் அவங்க ஒரு லிமிட்டுக்கு மேல அவங்களாலும் எடப்பாடிய விமர்சனம் பண்ண முடியாது. ஏன்னா எடப்பாடி ஆப்ஷன் இருந்தாதான் ஸ்டாலின் மதிப்பாரு. சோ அந்த வகைக்குள்ள இன்னைக்கு நீங்கெல்லாம் ஒண்ணு பெரிய சக்தி இல்லை, ஆர்டி ரவீந்திரன் துரைசாமி டீம் சொல்றது மாதிரி நீங்க ஒண்ணு ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணல,
எங்க ஆளு சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரிதான் உங்க செல்வாக்கு, ஆர்டி ரவீந்திர சாமி சொல்ற செல்வாக்குங்கிறது போய் என் மீது உள்ள இதுல சொல்றாரு, சவுக்கு சங்கர் சொல்றதா உண்மைங்கிற வானில வராங்க. உண்மையிலே நான் சொல்றேன், கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி இருந்து இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இந்த சாத்தூர் தம்பி சொல்றது உண்மைதான். நான் மனசாட்சி படி உண்மையதான் சொல்றேன், பொய்யா சொல்லி நான் நிற்க முடியாது. பிரேமலதா அம்மையார் பிரச்சாரம் எடுபட்டது எடப்பாடிக்கு. அந்த தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஒட்டப்படாரம் விளாத்திக்குளம் கோயில்பட்டியில நல்லா ஓட்டு போட்டாங்க. கிருஷ்ணசாமிக்கு நான் கிருஷ்ணசாமி சொன்னா சாட்சி கரெக்ட் ஆயிரும், கிருஷ்ணசாமி இதை சாட்சியா சொன்னா அது கரெக்ட் ஆயிடும். ஸ்ரீலிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரங்கோயில்ல தேமுதிக ஓட்டு விழுந்ததுனாலதான் ஜான் பாண்டியனோட கிருஷ்ணசாமி அதிக ஓட்டு எடுக்க காரணம். பட் அவர் அந்த இதை கொடுக்கறதுக்கு அவருக்கும் மனசு இல்லை, எடப்பாடிக்கும் மனசு இல்லை, இவங்களுக்கும் மனசு இல்லை. சாத்தூரை சேர்ந்த தேமுதிக தம்பி அந்த கோர் வன்னியர் பெல்ட்டுக்குள்ள பழைய டேட்டாவை கொடுத்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குங்கிறதையும் அவரு தெளிவா சொல்றாரு. அது சமூக வலைத்தளங்கள்ல பெரிய அளவில் இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பாமக தான் தேவை, அவர் எடப்பாடியில ஜெயிக்கணுங்கிறதுக்காக தேமுதிகவை 21 அவமதிச்ச மாதிரி இப்பவும் அவமதிக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டா சரி. யாரோ சொல்லக்கூடிய இதை நம்புனாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு தான் நஷ்டம். நம்ம நல்லதை சொல்லுவோம். 2014 இப்படிதான் சொன்னோம். ஐயா அழகர் சாமி நாயுடு மகன் 60 சீட்டு வாங்கி கலைஞர்கிட்ட போனாருன்னா கலைஞரும் புரட்சி தலைவியும் கேப்டன் ஐயா ஐயான்னு மூப்பனார் காலில் விழுந்த மாதிரி விஜயகாந்த் காலில் விழுந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். இதே வார்த்தையை தான் 2 பெரிய தலைவர்களுக்கும் சொன்னேன். ஏன்னா எனக்கு அந்த 2 பெரிய தலைவரை விட ஐயா அழகர் சாமி நாயுடு முக்கியம், மக்கள் தோன்ற அவருக்கு மகனை நான் பெருசா மதிச்சுதான் இந்த கருத்தை சொன்னேன். பட் அவங்க மக்கள் நல கூட்டணி வச்சு இதானாங்க. அந்த பின்னடைவுல இருந்து இன்னும் அவங்க மீள முடியல. இப்பவும் இவங்களை வீழ்த்திறன்னு எடப்பாடி சதி பண்ணி தான் பண்றாரு. அவருக்கு பாமக தான் முக்கியம், எடப்பாடியில ஜெயிக்க தான் முக்கியம். 2வது இடம் தான் அவருக்கு காப்பாற்றணும். முதல் இடம்லாம் அவருக்கு நோக்கம் இல்லை. ஏன் பாராளுமன்ற தேர்தலிலேயே இப்போ நீங்க பிரேமலதா அம்மையார் போன்றவங்களுக்கு இந்த உண்மை தெரியும் தான் நான் நம்புறேன். பாராளுமன்ற தேர்தலிலேயே பாஜக வேண்டாம்னு சொன்னவர் சட்டமன்ற தேர்தலில் ஏன் பாஜக கூட போனாரு? இப்போ அவங்களுக்கெல்லாம் தெரியும் சட்டமன்றம்னா பாஜகவுக்கு என்ன மதிப்பீடு கொடுப்பாங்க, தேமுதிகவுக்கு என்ன மதிப்பீடு கொடுப்பாங்க, பாஜகவுக்கு என்ன மரியாதை சட்டமன்றத்திலங்கிறதெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்கும். அந்த பார்வை அவங்களுக்கு இருக்கதான் செய்யும். அப்போ அந்த பார்வையில இருந்து நீங்க என்ன பார்க்கணும்னா, டாக்டர் ராமதாஸுக்கு இருக்குது, பாரத் மாதாவுக்கு ஜெயணி போட்டு சத்தம் போட்டு வந்தாங்கன்னு அவரே சொன்னார். அப்போ அவருக்கு அந்த பார்வை இருக்குது, உங்களுக்கும் அந்த பார்வை இருக்கு. அப்போ அவர் ஏன் சட்டமன்றத்துக்கு பாஜகவை முன்னிலைப்படுத்தி வந்தாங்கன்னா, பாஜகவுக்கு அண்ணாமலைக்கு ஒரு அணி அமைக்கக்கூடிய சக்தி இருக்குது. 18-8 முன்னிறுத்தி இவரை 150 தொகுதியில 3வது தள்ளிடலாங்கிற ஒரு அச்சம் இருந்தது. அதனால பாஜக முன்னிறுத்தி அவரு வந்திருக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரே நோக்கம் 2வது இடத்தை தக்க வச்சு ஸ்டாலினுக்கு தான் ஆல்டர்னேட்டிவ்னு காட்டணும். ஆட்சியை பிடிக்கிறது வரதெல்லாம் அவருக்கு நோக்கமே கிடையாது. இப்ப நீங்க மீண்டும் அந்த தம்பி ரங்கராஜ் பாண்டியை கேட்கிறேன். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சீமானே சொல்றாரு 15 MP வந்திருக்கும், அதை விட்டுக்கிட்டு என்ன மோடியும் அண்ணாமலையும் சிஎம்மா சொல்லிடுவாங்கன்னு அவரு பாஜக சரண்டர் ஆயிருக்காருன்னு சீமானே பேரவை சொல்லல, இந்த கருத்தை அடிச்சாரு. ரங்கராஜ் பாண்டியெல்லாம் இதை மறைப்பார், கில்லிங் சைலன்ஸ் பண்ணுவார், பீகாரி புத்தி மாதிரி இதுல காட்டுவார். அதுக்காக தான் இந்த இடத்த நீ பேசணுங்கிறக்காக தான் தமிழுக்கு ஒரு நல்ல உலகத்துல உன்னை சாதாரண நேர்மையான பிராமணர்கள்ட்ட எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு தான் நான் இதை திரும்ப திரும்ப என் தம்பி ரங்கராஜ் பாண்டிய பேரை சொல்லியே நான் சொல்றேன். அவரு நியாயமா நடுநிலையா நடந்துட்டாருன்னா பாராட்டிட்டு போயிடும், அதுல நமக்கு என்ன இருக்குது. அப்போ இந்த இடத்துக்குள்ள தேமுதிக புரியணும், இவரு ஆட்சி பிடிக்கிறதுக்கெல்லாம் நடத்தல. அதனாலதான் தேமுதிக இருந்தாலும் சரி 21 மாதிரி இல்லாம போனாலும் சரின்னு 6 சீட்டுன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதை பண்ணியிருக்காங்க. 2016 நம்ம சொன்னோம், 21 அவர் செய்தாரு, 26 நம்ம நல்லதுக்கு சொல்றோம், அவங்க விருப்பம் அவங்க முடிவு. நாடாளுமன்ற தேர்தலிலேயே 5 சீட்டுகள் கொடுத்தாரு எடப்பாடி. ஆனா சட்டமன்ற தேர்தலில் 6 சீட்டுன்றது முன்னுக்கு பின் முரணா இருக்கு. திட்டமிட்டு செயல்படுறாரு அவரு. எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்கும் எதிர்கட்சி தலைவராதுக்கும் பாமக தான் தேவைன்னு நினைக்கிறாரு. நான் சொன்ன இந்த இடங்கள்ல ஸ்டாலினை விட அவர் பெரிய தலைவர். அப்ப இந்த இடங்கள்ல சீட் கன்வெர்ட் ஆகணும்னா ஒரு பாமக இருக்கணும், ஒன்றுபட்ட பாமக இருக்கணும். பாமக இருக்கணும் எப்படியும், அதுதான் அவருக்கு முக்கியம். எடப்பாடியில ஜெயிக்கணும், எதிர்கட்சி தலைவராகணும். அதுல தேமுதிக அவருக்கு என்ன அவசியம்? அவருக்கு 6 சீட்டுன்னு அவரு ஆட்களை வச்சு ஒரே நேரத்துல எத்தனை கோடி செலவழிச்சு இதை செய்திருக்க முடியும்? இல்ல எத்தனை லட்சமா செலவழிச்சு செய்திருக்க முடியும்? இது பிராண்டிங் தானே, பிஆர் ஒர்க் தானே, பிஆர் ஒர்க் தானே. ஸ்டாலினை தவிர என்னாலதான் அணி அமைக்க முடியும், என்கிட்ட வந்துதான் தீரணும். இதுதானே அதோட
தாற்பயம் அணி அமைக்கக்கூடிய அண்ணாமலையை நான் தூக்கி போட்டுட்டேன். அண்ணாமலை சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவான்னு அலறிட்டு தான் நான் வந்தேன். சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் அலறி தான் நாங்க வந்தேன். இனிமேல் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஸ்டாலின் அணி, அடுத்தது எடப்பாடி அணி, நான் கொடுக்கறதா சீட்டுங்கிற இதுலதான் அவங்க அதை பரப்புறாங்க. இன்னும் சொல்ல போனா விஜய் ரெண்டாவதுன்னு பலரும் சொல்றாங்கல்ல, அதை காலி பண்றதுக்கு தான் இதை பண்றாங்க. ஆனால் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி இந்த மாதிரியான இடங்கள்ல தேமுதிக வலிமை தானே சார் கூட்டி கொடுக்கும்? கண்டிப்பா வலிமை இருக்குது. அதைத்தான் அந்த சாத்தூர் தம்பி டேட்டாவோட கொடுக்குறான். எடப்பாடி அதை ஏத்துக்க தயாரில்லை. எடப்பாடி ஏற்றுக்க தயாரில்லை. நீங்க முடிவெடுக்கக்கூடிய எடப்பாடிக்கு பாமக தான் 100% சொல்றேன், பாமக தான் முக்கியம். ஏமாந்தா ஏமாறுங்க, எனக்கு என்ன வந்து போச்சு. திமுகன்ற ஒரு ஆப்ஷன் தேமுதிகவுக்கு பலமா இருக்கும்னு பாக்குறீங்களா? எப்படி சார்? திமுக ஆப்ஷன் தேமுதிகவுக்கு பலமான ஆப்ஷன் தான். அது அதுலயும் எடப்பாடிக்கு ஆட்கள் உள்ள இருந்துகிட்டு தேமுதிகவுக்கு என்ன ஓட்டு இருக்கு, 1/2% தானே ஓட்டு இருக்குன்னு திமுக கிட்ட லாபி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் லாபி பல இடத்துக்குள்ளே இருக்கிறோம். நம்ம வெளிப்படையா சொல்றோம், தேமுதிக திமுகவுக்கு பிளஸ். அப்ப நீங்க நேற்று பாண்டியன்னு தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு சகோதரர் ஒருத்தர் பேசினாரு, தேமுதிக பிளஸ் தான் சொன்னாரு. அந்த வார்த்தையும் சொல்லிட்டாரு, தேமுதிக 50% ஓட்டுக்கு மேல திமுக அணி கிடைக்கும்னு அவர் ஒரு கணக்குல சொன்னாரு. நான் 45% என்னோட கணக்கு. பாண்டியன் இதுல நியூஸ் 7ல நேற்று 26ஆம் தேதி இன்டர்வியூல சொன்னார். அவர் கொஞ்சம் நியாயமா அதை அலசி ஆராய்ச்சி தான் சொன்னார். சார், தேமுதிக எப்பொழுதுமே அந்த கூட்டணியை உறுதி செய்வது ஒரு கால தாமதம் இருந்து கொண்டேதான் இருந்தது. 2021 கடைசி 20 நாள்ல போயிட்டு தினகரன் அவர்களோட கூட்டணி வைக்கிறாங்க. 2024 தேர்தலில் பாஜக ஆப்ஷன் கிடைக்குன்னு பார்த்தாங்க, கடைசியில போயிட்டு எடப்பாடியோட போறாங்க. இதெல்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்க முடியும்? இது எண்டு ஜஸ்டிஃபைஸ் தி மீன்ஸ். ஜெயித்தா இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. மூப்பனார் இப்படிதான் பண்ணுவாரு. அவர் 20 சீட்டு 29 சீட்டுன்னு வாங்கி கலைஞரையும் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர, முத்தமிழறிஞர் கலைஞரை, புரட்சி தலைவர் ஜெயலலிதாவை மைனர் பார்ட்னராகவே தள்ளிட்டாரு, ஜெயித்துட்டாரு. அப்ப அது தெரியாது. ராமதாஸ் ஜெயிக்கிறது வரை அது தெரியல. தேமுதிக ஜெயித்த 2011 அது தெரியல, தோக்கும் போது அது தெரியுது. 2011 நானும் செங்கோட்டை அண்ணனும் பட்ட கஷ்டம் அளவே கிடையாது. இவரு மாஃபா பாண்டியராஜனை பார்ப்போம், விஜயகாந்த் அப்ரோச் பண்ணவே முடியாது. கடைசியில ஷோ எல்லாமே யாரெல்லாமோ பார்த்து எடுத்துதான் அது முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த அலையன்ஸ் இதுல அவங்க 11 சாதிச்சாங்க. பட் 16 எல்லாத்திலுமே கோட்டை விட்டுட்டாங்க. இப்பவும் அவங்களுக்குள்ள வாய்ப்பை கரெக்டா மனசுல வச்சு பண்ணுனா அவங்க ஒரு வெற்றிவாக சூடுவாங்க. அதுல கோட்டை விட்டுட்டாங்கன்னா அடுத்தால 29 அவங்களுக்கு இல்லை. இதுல கோட்டை விட்டுட்டாங்கன்னா 29 இல்லை. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணி அவங்க ஜெயிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு தெரியாதது இல்லை. நம்ம ஒரு இங்கதான் சொல்லிட்டோம்னா பார்கெயின் குறைஞ்சு போகும். ஸோ அவங்க அதெல்லாம் கேர்ஃபுல்லா பார்த்து தான் பார்கெயினை ஏற்றி தான் பண்ணுவாங்க. பட் வெற்றி கூட்டணிக்குள்ள போகலன்னா, இந்த முறை தப்பு பண்ணினாங்கன்னா அடுத்த முறை எழும்பவே முடியாது. கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதியில தான் திரும்ப எழுப்பி இருக்கிறாங்க. நம்ம அவங்க மேல மதிப்பு மரியாதை உண்டு. கேப்டன் மேல நமக்குள்ள பாசம், அந்த இதெல்லாம் நமக்கு எவ்வளவு பெருசுங்கிறது. கலைஞரும் புரட்சி தலைவியும் கேப்டன் காலில் விழுந்து கிடப்பாங்கிற வார்த்தையை 2 மாஸ் லீடரை அடிச்சு நான் கேப்டனுக்காக சொல்றோம்னா, அழகர் சாமி நாயுடு மகனை, மக்கள் தோன்ற மகன் மேல எனக்குள்ள எந்த பற்றுதல் இருக்குங்கிறது என்னோட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போ கோட்டை விட்டாங்க. இப்பவும் அவங்க கேர்ஃபுல்லா போகணும். பட் நம்பர் ஆஃப் சீட்ல அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், அதை கெடுக்கிற மாதிரி நான் சொல்ல விரும்பல. அவங்க அதுல வெற்றி கூட்டணியில சரியான சீட்டை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் வெற்றிகரமா தொடரும். இதுல தோத்துட்டாங்கன்னா சிக்கிடுவாங்க. ஓகே சார், நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.